ஹலோ விவேஸ், அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசியின் தனித்தன்மைகள். ஜோதிடத்தை எடுத்துக்கொண்டால் 12 கட்டங்கள், 27 நட்சத்திரங்கள், 108 பாதங்கள், 9 நவக்கிரகங்கள், இவற்றில் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியான அமைப்புகள் காணப்படுகின்றன. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தனித்தனியாக குணங்கள் இருக்கிறது. குறிப்பாக 12 ராசிகளில் ஏதாவது ஒரு ராசிதான் நமக்குள் இருக்கும். நமக்கு இருக்கும் ராசி குணமே நம்முடைய குண அமைப்பாக காணப்படுகிறது. அந்த ராசியின் இயல்புகளையும் அந்த ராசிக்குரிய குணங்களை பெற்று அதன்படிதான் வாழ்க்கையை நடத்துபவராக மற்றும் குணங்கள் நிரம்பியவராக காணப்படுவார்கள். இப்படிப்பட்ட அமைப்பை பற்றி குறிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு இப்படிப்பட்ட குணநலங்கள் மற்றும் சிறப்புத்தன்மைகள், தனித்தன்மைகள் எவ்வாறு இருக்கும் என்பதை பார்ப்போம். சிம்மராசி என்று எடுத்துக்கொண்டாலே நிர்வாகத்திறன் மிக்கவர்கள், அதிகார மையம், அடுத்தவர்களை அடக்கியாளும் பண்புகளும், அதே சமயம் உதவி செய்யும் குணங்களும், ஈகைத்தன்மைகளும் நிரம்பியவராக காணப்படுவார்கள். தன்னுடைய பெயர் கௌரவத்திற்காக எந்த செயலும் செய்வதற்காக தயாராக இருப்பார்கள். தான் நடத்துகின்ற தொழில் மற்றும் வியாபார விஷயங்களில் அதிகமான நுணுக்கமான அறிவு பெற்றவராக இருப்பார்கள். அதே சமயம் அதிகார தோரணையும் அளவு கடந்த தன்னம்பிக்கை பெற்று காணப்படுவார்கள். போட்டி என்று வந்துவிட்டால் எப்பேற்பட்ட சவால்களையும் முறியடிக்கும் திறன் இவருக்கு இயற்கையாகவே காணப்படுகிறது. அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் குணமும் சிறப்பாகவே இருக்கிறது. ஏனென்றால் சிம்மராசிக்கு உரியவர் சூரிய பகவான் ஆவார். இது சூரியனால் இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து ஜீவன்களும் சூரிய ஒளியை பெற்று எப்படி வளர்கிறது, அதே போலதான் தன்னை சார்ந்திருக்கும் குடும்பம் மற்றும் தொழில், வேலை, சக பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களை அதிகாரத்தோரணை இருந்தாலும் கொடுத்து உதவும் தன்மை காணப்படும். சிங்கம். ஆம், சிம்மராசிக்குரிய சின்னமே சிங்கம். ஒரு காட்டில் சிங்கம் எப்படி தனது ஆதிக்கத்தை செலுத்தி அனைத்து விலங்குகளையும் தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறதோ அதே போல அதிகாரத்திறமை மிக்கவர்கள், கம்பீரமான தோற்றப்பொழிவு உடையவர்கள், தான் எடுக்கும் காரியங்களில் எவ்வளவு போட்டிகள் இருந்தாலும் திறம்பட நடத்தி அதில் வெற்றி காணும் அமைப்பை பெற்றவர்கள் இந்த சிம்மராசிக்காரர்கள். இதில் இஸ்திர ராசி. ஆம், ராசிகளின் அடிப்படையில் சரராசி, இஸ்திர ராசி, உபயராசி, காற்று ராசி என்ற தத்துவத்தில் இவர்கள் இஸ்திர ராசியாக அறியப்படுகிறார்கள். இஸ்திரம் என்றால் எந்த ஒரு காரியத்தையும் பொறுமையுடனும் நிதானித்து தீவிரமாக யோசித்து அந்த காரியத்தை முன்னின்று நடத்துபவர்கள் மற்றும் அந்த காரிய வெற்றிக்காக அமைதியாக காத்திருந்து தகுந்த நேரம் வரும்போது களத்தில் இறங்கி காரியத்தை வெற்றி கொள்ளும் வல்லமை உடையவர்கள் சிம்மராசிக்காரர்கள். அந்த வகையில் சிம்மராசி சரராசி வகையை சேர்ந்தது. இதில் நெருப்பு ராசி. அடுத்ததாக ராசிகளின் அடிப்படையில் நெருப்பு, நிலம், காற்று, நீர் என்ற தத்துவத்தில் சிம்மராசிக்காரர்கள் நெருப்பு வகையை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். இவருடைய மனதில் எப்பொழுதும் ஒரு நிலையான கோபம் இருந்து கொண்டே இருக்கும். அதாவது மனதுக்குள் ஒரு கனல். நெருப்பு ஒரு காரியத்தை உடனடியாக முடிக்க வேண்டும், அதற்குரிய நேரம் எப்பொழுது வரும் என்று மனதுக்குள்ளேயே அந்த சிந்தனைகள் ஓடிய வண்ணமே காணப்படும். இதற்காக அவர்கள் ஒரு காரியத்தை எந்த நேரத்தில் செய்ய வேண்டும், அதற்குரிய தகுந்த சமயம் எப்பொழுது வரும் என்று காத்திருந்து அதன்படி இவர்கள் செய்வதால் வெற்றி அடைகிறார்கள். சொல்லப்போனால் காரிய வெற்றி பற்றி சிந்தனை மனதில் எப்பொழுதும் ஒரு கனல் இருந்து கொண்டே இருக்கும். அறம். சிம்மராசிக்காரர்கள் அறம்பொருள், இன்பம், வீடு என்ற தத்துவத்தை எடுத்துக்கொண்டால் இவர்கள் அறம் வகையை சார்ந்தவர்கள், நேர்மையானவர்கள், பிறருக்கு உதவும் குணம் உடையவர்கள், தன்னுடன் இருப்பவர்களை அதிக செல்வாக்குடன் வைத்திருப்பார்கள், தன்னால் முடிந்தவரை அடுத்தவர்களுக்கு ஓடி சென்று உதவு குணம் உடையவர்கள், ஒருவர் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால் அந்த கஷ்டத்தை பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார்கள், உடனடியாக ஏதாவது செய்து அந்த கஷ்டத்தில் இருந்து மீட்க வழிவகை தேடி அவர்களுக்கு உதவும் குணம் உடையவர்கள். இவர்களுக்கு கிழக்கு திசை உகந்த திசையாக காணப்படுகிறது. பெரும்பாலும் சிம்மராசிக்காரர்கள் கிழக்கு திசை அல்லது கிழக்கு வாசற்படி உள்ள வீடுகளில் அதிகம் வசிக்கிறார்கள். இதில் சத்திரியர். இவர்கள் சந்திரர், சூத்திரர், வைசிரியர், பிராமணர் இந்த வகையில் சத்திரியர் வகையை சார்ந்தவர்களாக காணப்படுகிறார்கள் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. சத்திரியர் என்றால் போர்க்குணம் கொண்டவர்கள், எதிரியை வெற்றி கொள்ளும் வீரமிக்கவர்கள். ஆனால் இவர்களின் தவறு செய்தால் எளிதில் அகப்பட்டுக் கொள்வார்கள். இதனால் தான் சார்ந்திருக்கும் குடும்பம் மற்றும் பொது சமுதாயத்தில் மிகுந்த உயர்ந்த நிலையை அடைபவர்களாக இருக்கிறார்கள். ஒழுக்க குணம், கடமை உணர்ச்சி, நிர்வாகத்திறமை, அதிகாரத்தோரணை போன்றவைகள் இவருடைய இயற்கையான அமைப்பாக திகழ்கிறது. இதில் தொழில். இவர்களுக்கு தொழில் என்பது பார்த்தோமானால் விவசாயம், பண்ணை தோட்டம் அமைத்தல், பெரிய முதலீடு செய்து தொழிற்சாலை அமைத்து நிர்வாகத்தை கவனித்தல், தூரதேச நாடுகளுக்கு சென்று வேலை செய்தல், அரசியல் அரசாங்கங்களில் உயர் பதவி உடையவர்களாகவும் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவராக இருப்பார்கள். பல வியாபார ஸ்தலங்கள் அமைத்து அதை பொறுப்புடன் நடத்துபவர்களாகவும் தனக்கு பல வேலையாட்களை வைத்து வேலை வாங்குபவராகவும், ஒரு கம்பெனியில் அல்லது அரசு மற்றும் அரசு அலுவலகத்தில் வேலை செய்தாலும் தனக்கு கீழ் உள்ளவர்களை வேலை வாங்கும் அமைப்பு பெற்றவர்களாகவும் பொது தொண்டில் அதிக ஆர்வம் உடையவராகவும் திகழ்கிறார்கள். இதில் எப்படி இருந்தாலும் தான் ஏற்றுக்கொண்ட வேலை மற்றும் பொறுப்புகளில் திறமையான செயல்பாடுகளை உடையவர்களாக இருக்கிறார்கள். நட்சத்திரம். சிம்மராசியில் பிறந்தவர்கள் மகம், பூரம், உத்திரம், 1ஆம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களில் இவர்களுக்கு உரியதாக இருக்கிறது. தெய்வீக வழிபாடுகளும் ஆசார அனுஷ்டானங்களும் சிறந்து விளங்குவார்கள். கல்வியில் மேன்மை, சாஸ்திர ஆராய்ச்சிகளில் தேர்ச்சி உடையவராகவும் வேதங்களில் அதிக அளவு பற்றுதல் இவர்களுக்கு இடையே காணப்படும். பெரிய மனிதர்களின் நட்பும்
சவகாசமும் அந்தஸ்து அனைத்தும் ஏற்படும். சமூகத்தில் கீர்த்தியுடன் பலத்துடனும் விளங்குவார்கள். உயர் பதவியில் செல்வாக்கு, ஸ்திரமான சொத்துகள் அமையப்பெற்று குடும்பத்தை அமைத்துக் கொள்வார்கள். வழிபாடு: இவர்களுக்கு சிவபெருமான் அருள் அதிகமாக காணப்படும். இருந்தாலும் தன்னுடைய அந்தஸ்துக்கு கீழே இருப்பவர்களிடம் சிறிது அலட்சிய மனத்துடன் அதிகாரங்களுடனும் காணப்படுவார்கள். ஆனால் சில நேரங்களில் கோபம், படபடப்பு இவைகளினால் எதிராளிகளை காயப்படுத்தும் அமைப்பும் இருக்கும் விதமாக காணப்படுகிறார்கள். இதில் இணக்கமான போக்கு: சிம்மராசிக்காரர்கள் தான் எடுக்கும் காரியங்களில் மற்றும் பேசும் வார்த்தைகளில் சிறிது கவனத்துடன் நடந்து கொண்டால் உலகம் போற்றும் உன்னதமான நன்மைகள் இவர்களுக்கு கிடைக்கும். உயர்ந்த இடத்தில் இருப்பார்கள். வருவாயில் முதல் செலவாக இதை மட்டும் வாங்கினால் பண கஷ்டமே வராது. தெரியுமா? சம்பளம் வாங்கியதும் இனி இதை வாங்க மறுக்காதீர்கள். ஆம், ஒருவருடைய சுய உழைப்பில் ஈட்டக்கூடிய வருமானத்தில் இருந்து முதல் செலவாக செய்யும் செலவானது பன்மடங்கு வரவை உயர்த்தக்கூடிய சூட்சுமங்கள் நிறைந்துள்ள ஒரு விஷயமாகும். கையை நீட்டி சம்பளம் வாங்குபவர்களாக இருந்தாலும் சம்பளம் கொடுப்பவராக இருந்தாலும் உங்களுடைய வருமானத்தில் இருந்து மாதம் மாதம் முதல் செலவாக நீங்கள் இதை செய்தால் பண கஷ்டம் என்பதே இருக்காதாம். அப்படி என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஒருவருடைய வருமானத்தில் இருந்து முக்கிய செலவாக நாம் செய்ய வேண்டியது பல விஷயங்கள் இருந்தாலும் முதல் செலவாக நாம் செய்யும் விஷயமே அம்மாதம் முழுவதும் நமக்கு பண கஷ்டம் இல்லாமல் வைத்திருக்கும் சூட்சம வழியாகும். இந்த பிரபஞ்சம் வேண்டும் என்று கேட்பவர்களுக்கு மட்டுமே கொடுத்து கொண்டே இருக்கும். நீங்கள் பண விஷயத்தில் மட்டும் வேண்டும் வேண்டும் என்று பேராசை கொள்ள வேண்டும். ஆம், இருப்பதே போதும் என்று மற்ற எல்லா விஷயத்திலும் நினைக்க வேண்டாம். ஆனால் பணத்தை ஈட்டுவதில், அதுவும் சுயமாக ஈட்டுவதில் இருப்பதே போதும் என்று நினைக்காமல் உடலில் தெம்பு இருக்கும் பொழுது மேலும் மேலும் பணத்தை ஈட்ட வேண்டும் என்று ஆசை கொண்டால் அந்த மகாலட்சுமியை உங்களுக்கு வருவாய் கொடுக்கக்கூடிய அத்தனை வழிகளையும் காட்டுவாளாம். பணக்காரர்கள் மேலும் மேலும் பணக்காரர்களாகவும் ஏழைகள் மேலும் மேலும் ஏழைகளாகவும் இருப்பதற்கு இதுவே காரணமாக இருக்கிறது. பணம் இருப்பவர்கள் அதை மேலும் மேலும் எப்படி பெருக்கலாம் என்பதை ஆவலோடும் ஆசையோடும் அதன் மீது காதல் கொண்டு செயல்படுத்துகிறார்கள். விடாமுயற்சி செய்கிறார்கள். பல வழிகளை தேர்ந்தெடுக்கிறார்கள். முக்கியமாக இதை செய்தால் தோல்வி வருமா நஷ்டம் வருமா என்றெல்லாம் யோசிப்பதில்லை. துணிந்து அவர்கள் எடுக்கும் முடிவு அவர்களுக்கு மேலும் மேலும் பணத்தை கொடுக்கிறது. ஆனால் ஏழைகள் இருக்கும் பணத்தையும் தொலைத்துவிட்டு நிற்பதா என்று தயங்கி பணத்தை விட்டு தூரமாக செல்கின்றனர். மகாலட்சுமியை விட்டு நீங்கள் தூரமாக செல்ல செல்ல அவர்களின் மீது நீங்கள் விருப்பம் கொள்ளாமல் தள்ளி நிற்கும் பொழுது உங்களிடம் அது சேர்வதில் தயக்கம் காட்டுகிறது. எனவே பணத்தின் மீது ஆசை கொள்ளுங்கள். குறுக்கு வழிகளை தேர்ந்தெடுக்காமல் நீங்கள் உங்களுடைய சுய உழைப்பின் மீது நம்பிக்கை கொண்டு பணத்தை ஈட்டுவதில் உடலில் வலு இருக்கும் பொழுதே ஆர்வத்தை காட்டினால் எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உங்களுடைய சந்ததிகள் அதனை முழுமையாக அனுபவிப்பார்கள். நீங்கள் முதல் சம்பளம் வாங்கியவுடன் அல்லது நீங்கள் உங்களுடைய வருவாயை முதல் செலவாக அம்மாதம் செய்யும் பொழுது உங்களுடைய கைகளாலேயே கடைக்கு சென்று கல்லுப்பு பாக்கெட் ஒன்றை வாங்குங்கள். அது மகாலட்சுமியின் இருப்பிடமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அதனுடன் மல்லிகைப்பூவையும் உங்களால் முடிந்த மட்டும் வாங்கி வந்து வீட்டில் இருப்பவர்களுக்கும் சுவாமி படத்திற்கும் போட்டு விடுங்கள். வண்டி வாகனம் வைத்திருப்பவர்கள் அதற்கு கொஞ்சம் மல்லிகைப்பூவை வையுங்கள். இதுபோல உங்களுடைய வருமானத்தில் முதல் செலவாக உப்பும் மல்லிகைப்பூவும் வாங்கி இவ்வாறு செய்வதால் அம்மாதம் முழுவதும் வீண் விரயம் ஏற்படாமல் வரவானது வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் பணத்தை ஈட்டக்கூடிய பல்வேறு பாதைகளும் திறக்கப்படுமாம். கடன் தொல்லை தீர, சுபகாரிய தடை விலக, சகலவிதமான சௌபாக்கியங்களையும் பெற தினமும் இந்த ஒரு வரி மந்திரத்தை உச்சரித்தால் போதும். அந்த அளவுக்கு செல்வம் பெருகும். வாழ்க்கையில் வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண சாஸ்திர ரீதியாக நமக்கு நிறைய குறிப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது. அதையெல்லாம் நம்பிக்கையோடு பின்பற்றி வருபவர்களுக்கு நிச்சயமாக கைமேல் பலன் கிடைக்கும். இருப்பினும் இப்படி சாஸ்திர ரீதியான பரிகாரங்களை பின்பற்றும் போது இதனுடன் ஒரு சில நல்ல காரியங்களையும் நீங்கள் செய்து வர வேண்டும். அப்போதுதான் பரிகாரத்தின் மூலமும் பலனை சீக்கிரமாக பெறலாம். உதாரணத்திற்கு, உங்களுடைய வீட்டில் திருமண வயதில் ஒரு பெண் அல்லது ஆண் இருக்கிறார்கள். அவர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைப்பதற்கு தேவையான பணம் காசு உங்களிடம் உள்ளது, நகை உள்ளது. ஆனால் திருமண யோகம் மட்டும் வரவில்லை என்னும் பட்சத்தில் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் ஒரு தம்பதிக்கு நீங்கள் உதவி செய்து, அதாவது பண உதவி செய்தோ அல்லது வேறு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்தோ திருமணத்தை நடத்தி தர வேண்டும். இப்படி செய்தால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய திருமண தடை விலகும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழ்நிலையில் கடன் வாங்குவது பெரிய தவறாக சொல்லப்படவில்லை. கடன் வாங்காமல் வாழ்க்கையை நடத்த முடியாது என்ற சூழ்நிலை இருக்கிறது. ஆக உங்களுடைய தகுதிக்கு ஏற்றவாறு கடனை வாங்கி வாழ்க்கையை நடத்தி கொள்ளலாம். ஆனால் வாங்கிய கடனை திருப்பி கட்ட முடியாமல் பழைய கடனை அடைப்பதற்கு மீண்டும் புதிய கடனை வாங்கும் தவறை மட்டும் ஒரு நாளும் செய்துவிடக்கூடாது. இப்படி கடனுக்கு மேல் என்னதான் பரிகாரம் செய்தாலும் கடனில் இருந்து கடைசி வரை மீள முடியாமல் போய்விடும். ஆம், கஷ்டம் என்பது இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அடுத்தவர்களை பார்க்கும்போது நமக்கு மட்டும்தான் கஷ்டம், இவர்களெல்லாம் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று மட்டும் நாம் சிந்திக்கவே கூடாது. அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு அவரவருக்கென்று கஷ்டம் இருக்கத்தான் செய்கிறது. அடுத்தவர்கள் சந்தோஷமாக இருப்பதை பார்த்து நாமும் சந்தோஷப்பட வேண்டுமே தவிர அந்த சந்தோஷம் நமக்கு கிடைக்கவில்லை என்ற ஏக்கத்தோடு பொறாமையோடு சிந்திக்கவே கூடாது. இந்த ஒரு நல்ல சிந்தனை நமக்குள் வந்துவிட்டால் நம்முடைய குடும்பத்திற்கும் சகல சௌபாக்கியங்கள் தேடி வந்துவிடும். ஆம், சரி,
மேல் சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொதுப்படையாக நாம் செய்ய வேண்டிய நல்ல காரியங்கள். இதோடு சேர்த்து செய்ய வேண்டிய சாஸ்திர ரீதியான ஒரு பரிகாரத்தை பார்ப்போம். லட்சுமி நரசிம்மரை நினைத்து இந்த வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். இந்த வழிபாட்டை மாலை 6 மணிக்கு மேல் உங்களுடைய வீட்டில் செய்யுங்கள். மாலை வழக்கம் போல பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு ஒரு டம்ளர் பசும்பாலை நிவேதனமாக வைத்துவிட வேண்டும். உங்களுடைய வீட்டில் லட்சுமி நரசிம்மனின் திருவுருவப் படம் இருந்தால் அதற்கு பூக்களால் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள். அப்படி இல்லை என்றால் நரசிம்மரை நீங்கள் ஏற்றி வைத்திருக்கும் தீபசுடரில் ஆவாகனம் செய்து கொள்ளுங்கள், நினைத்து கொள்ளுங்கள். அந்த தீபசுடர் தான் லட்சுமி நரசிம்மர் என்று நினைத்து கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லலாம். தீபத்திற்கு முன்பு ஒரு விரிப்பு விரித்து சம்மணம் போட்டு அமர்ந்து கொள்ளுங்கள். லட்சுமி நரசிம்மம் பிரபத்தியே இந்த மந்திரத்தை 108 முறை உச்சரித்துவிட்டு உங்களுக்கு எந்த பிரச்சனை தீர வேண்டுமோ அதை பிரார்த்தனை செய்ய வேண்டும். உதாரணத்திற்கு கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, திருமணம் நடக்க வேண்டும் என்றாலும் சரி, ஏதாவது ஒரு வேண்டுதலுக்காக இந்த மந்திரத்தை தொடர்ந்து 48 நாட்கள் உச்சரித்து வேண்டிக் கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வை அந்த லட்சுமி நரசிம்மர் காட்டி கொடுப்பார். வழிபாடு முடிந்தவுடன் நெய்வேத்தியமாக வைத்த பாலை வீட்டில் இருப்பவர்கள் குடிக்கலாம்.